ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. புதுக்கோட்டையில் சாலை விபத்தில் மூளைச்சாவடைந்த 46 வயது பெண்ணின் உடல் உறுப்புகள் உறவினர்கள் ஒப்புதலோடு தானமாக பெறப்பட்டதை தொடர்ந்து அவரது உடலுக்கு அரசு மரியாதை செலுத்தப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் தெற்கு செட்டியாப்பட்டியைச் சேர்ந்த பெண்மணி மாரிக்கண்ணு. இவர் 2 நாட்களுக்கு முன்பு சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு பாத யாத்திரை சென்று கொண்டிருந்தார். அப்போது இவர் மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதியது. இதில் பலத்த காயமடைந்த மாரிக்கண்ணு புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு தீவிர சிகிச்சை கொடுக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் வெள்ளிக்கிழமை காலை மாரிக்கண்ணு மூளைச்சாவு அடைந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதையடுத்து உறவினர்களின் அனுமதியுடன் மாரிக்கண்ணுவின் 2 நுரையீரல்கள், சிறுநீரகம், கண்கள் மற்றும் கல்லீரல் முதலியவை தானமாக பெறப்பட்டன. இவை சென்னை, மதுரை, தஞ்சாவூர் ஆகிய மருத்துவமனைகளுக்கு விரைவு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டன. உடல் உறுப்புகளை ஒருவர் தானமாக கொடுக்கும்போது அவரது உடலுக்கு அரசு மரியாதை செலுத்த வேண்டும் என்ற தமிழக அரசின் உத்தரவை தொடர்ந்து மருத்துவக் கல்லூரி முதல்வர் ராஜமோகன் தலைமையில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் மாரிக்கண்ணுவின் உடலுக்கு அரசு மரியாதை செலுத்தினர். பின்னர் அவரது உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. மருத்துவமனையில் இருந்து அவரது உடல் புறப்பட்ட போது முதல்வர் ராஜமோகன், மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் ஆம்புலன்ஸுக்கு முன் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இந்த சம்பவம் மருத்துவமனை வளாகத்தில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது.